நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது. சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், அதேபோல் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ளே அவர் உள்ளே நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாருன்னா, கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார். கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்திங்கன்னா, புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார். அதுக்கடுத்து புதன் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, 16ஆம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்திங்கன்னா, நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய, அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த மாதம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு. அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா, இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க. புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா, பெருமாளுடைய வழிபாடு. எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே, வைணவ ஸ்தலங்கள் எல்லா ஸ்தலங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒலிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான். ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ, உறுதியாக சொல்கிறேங்க, புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சது ஒரு 5 முறையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதான் சொல்கிறாங்க, சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். அப்போ சனிக்கிழமை எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க. எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. போக முடியாத நபர்கள், சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம். ஓகேவா? பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ, அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ, உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் முன்னாடி உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும். அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்ம அடிப்படையிலையோ உங்களுடைய கர்ம அடிப்படையிலையோ பாவங்கள் செய்திருந்தால் அந்த கர்மாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது. அதனால் பெருமாளை நீங்கள் முழு மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு 2 சிறப்புகள் பார்த்துருவோம். புரட்டாசி மாதம் அமாவாசை. இது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை. எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ
உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன், நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும். அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது, என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை 6ஆம் தேதியில் வருது. நீங்கள் உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. அதே போல் வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், அநாத குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி. இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் 1 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும். புரட்டாசி பௌர்ணமி கரெக்டாக புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல நம்முடைய நின்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயங்கள், பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் தடுமாற்றம், கவலை, போராட்டம், சிக்கல்கள் இதெல்லாம் விலக போகுது. நீங்களும் ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கீங்க, எப்போயாச்சும் எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும் எதிர்பார்க்குறோம், வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கடகராசிக்காரங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அதாவது நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நம்முடைய சனீஸ்வர பகவான் உங்களை ஒரு 5 வருஷமாக பட்டையை ஏற்றிட்டார். அப்படியே என்ன சொல்கிறேன்னா, ஒரு அருவாளை ரெடி பண்ணணுன்னா எப்படி அந்த பெரிய லாடை அடின்னு அடித்து அதை கூர்மை ஆக்கணும் அப்படின்னு ஒரு சில மெத்தடுகள் இருக்கோ, அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கவங்கள வச்சு என்ன பண்ணுறாரு, உங்களை வச்சு எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ செதுக்கிட்டார். ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கிற மாதிரியும் நம்மளுடைய அருவா ரெடி பண்ணுற நம்மளுடைய சகோதரர்கள் எப்படி அடின்னு அடித்து செதுக்குறாங்களோ, அதே மாதிரி தான் உங்களை சனீஸ்வர பகவான் மெயினாக வச்சு செதுக்கினார். மற்ற கிரகங்களுமே அதுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. அதில் சனீஸ்வர பகவான் தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ மீன ராசிக்குள்ளே போயிருந்தாலும் வக்ரமாகி உட்காந்துருக்கார். அந்த வக்ரமானதுலேருந்து நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களாக லைஃப்பில் ஏதோ ஒரு பறி கொடுத்த போல் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த 45 நாள் 50 நாளாக பூச நட்சத்திரக்காரங்க அந்தளவுக்கு ஒரு பதட்டத்துலேயும் ஒரு கவலையிலையும் இருக்கீங்க. வேலையில் ஒரு நிதானமான செயல்பாடு செய்ய முடியல. வேலையை விட்டு போயிடுவோமா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தா பரவாயில்ல, வேலையை விட்டே போயிடுவோமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த 40 நாட்களாக அதிகமாக இருப்பதாக கோச்சார சனி பகவானுடைய வக்ர நிலையிலிருந்து நான் சொல்ல முடியும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவுகள் எல்லாமே ஏதோ ஒரு போலியான நபர்கள் மாதிரியே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அது கணவனுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, மனைவியோட குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஏதோ நம்மளை டிப்ரெஷன் பண்ணுறாங்களோ. ஏன்னா இந்த உறவுகளுக்குள்ளே தான் உங்களுக்கு அதிகமான ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி தான் சனி பகவான். அப்போ உங்களுடைய மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தியார் இப்படிங்கிற உறவுகள் ரொம்ப பாசம் காட்டினவங்க இப்போ ஏதோ பாசம் காட்டாத மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்கும். இல்லை அவங்க காட்டாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். ஸோ இந்த தன்மைகள் எல்லாமே உங்களை ஒரு டிப்ரெஷனில் உண்டு பண்ணுது அப்படின்னா, உறுதியாக இதை குறைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடை நீங்கள் மனசார செய்வதாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுக்கான வழிபாடு சொல்கிறேன். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே இந்த மாதத்தில் ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது.
உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள தடைகள் விலக போது, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு என்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை ஒரு திறமையான நபர்களாக காட்ட வேண்டும் என துடிக்க நினைக்கும் அத்தனை கடகராசி அன்பர்களுக்குமே தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு. அப்போ நான் சொல்கிற வழிபாடை பூச நட்சத்திரக்காரங்க செய்யும் பட்சத்தில் உறுதியாக இந்த பாதிப்பு தன்மையிலிருந்து வெளியே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாத பலன்களை நீங்கள் அடைய முடியும் என்பது உண்மை. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்முடைய கடகராசி அன்பர்கள் 4வது சனிக்கிழமையில் மறக்காமல் உங்களுடைய கணவன் மனைவியுடன், மனைவி கணவனுடன் சேர்ந்து போய் வழிபாடு செய்யும் பட்சத்தில் இந்த உறவுகளுக்குள்ள தன்மையில் ஒரு பாதிப்பு இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கே இது பொதுவாகவே 4வது சனிக்கிழமை ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை பெருமாள் மூலமாக நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் 4வது சனிக்கிழமை மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் குடும்ப உறுப்பினர்களுடன் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதமே.